நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரா இருந்த கே.என். நேரு அவர்கள் மேல பல மாசமா, பல வருஷமா எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க, வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு இடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து எல்லாருமே பிரஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. போன திமுக கவர்மெண்ட்ல அது நடக்கவே இல்ல கடைசி வரைக்கும். எலக்ஷனே முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு வழியா தாவிக கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க அபிஷியலா. இப்பதான் நடந்திருக்கு. அது யார் தலைமையில நடந்திருக்கு? இப்போ அருண் ஐபிஎஸ் அவர் தானே வந்து அதோட ஹெட்டா போட்டாங்க. அவரே பண்ணியிருக்காரு. அவர் வந்து டிஎம்கே சாதகமான ஆளு அப்படின்னு ஒரு டாக் போயிட்டே இருந்தது. அவரை வச்சே வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ண வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இடி டிபார்ட்மெண்ட் வந்து இப்போ எப்ப வேணா உள்ள போடலாம். உள்ள போந்து இந்த கேஸுக்கான விஷயங்கள் என்ன, அடுத்த நடவடிக்கை என்னங்கிறத அவங்க கையில தான் இருக்கு. அதாவது வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாட்டர் சப்ளை அண்ட் முனிசிபாலிட்டி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு 634 கோடி வாங்கியிருக்காருன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் அது கன்ஃபார்மா ப்ரூஃப் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஜெயிலுக்கு போறாரா, அவர்ல என்ன பண்ண போறாரு. இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணணும் எல்லாரும். இவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கே திமுக கவர்மெண்ட் எவ்வளவு ஆட்டம் காட்டிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அது அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு கவர்மெண்ட்ங்கிறத இந்த ஒரு சின்ன விஷயத்துல கூட எடுத்துக்கலாம். அதாவது வந்து அவர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும். அவருக்கு எவிடன்ஸ் இருக்கு. ஹைகோர்ட்டே சொல்லியும் கூட அதை ஃபைல் பண்ணாம இத்தனை நாள் இழுத்தடிச்சிருக்குன்னா, அப்பேற்பட்ட ஒரு கவர்மெண்ட் வந்து நேர்மையா மக்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? திமுக வந்து அப்புறம் தீய சக்தி இல்லாம எந்த சக்தி? பாப்போம் அடுத்து இன்னும் எந்தெந்த பெரிய தலைய டவுசர்லாம் ஊற போகுது. செந்தில் பாலாஜி வேற இருக்காரு. அவர் மேல வேற ஏற்கனவே ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. இப்ப மின்சார வாரித்துறையில வேற ஏதோ ஊழல் பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பாப்பா அடுத்து இவர்கிட்ட வருவாங்களா? இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு தான் ஒரு ஆட்சியில நம்ம உட்கார வச்சிருக்கோம். சும்மா வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி மாதிரி நான் உன்னை சீண்ட மாட்டேன், நீ என்ன சீண்டாத ஆட்சிக்கு வந்தாங்கிற அண்டர்கொண்டிலிங்களா இருக்கக்கூடாது. அடிச்சு தூக்கணும். ஊழல் பண்ணா அப்புறம் எதுக்கு? அப்புறம் மக்கள் காசை வந்து ஏமாத்தி திங்கிறானுங்கன்னா, யாரெல்லாம் திங்கிறானுங்களோ இந்த மாதிரி தான் தோண்டி எடுக்கணும். தோண்டி தூக்கி வீசணும். அதே மாதிரி மத்தவங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னா, தாவேகா அமைச்சர் யாராவது வந்து ஊழல் பண்ணாங்கன்னா, நீங்களும் தோண்டி எடுங்க. தூக்கி உள்ள போடுங்க. உண்மையாவே தாவேகா வந்து இவங்க சொன்ன மாதிரியே தூய சக்தியா, இல்ல எந்த சக்தி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இத பத்தின உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க.